கோர்ட் கேஸுகளிலிருந்து விடுபடுவதற்கும் சிறை தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கும். அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, இன்று உலகிலே பல அற்புதங்கள் நிகழ்கின்றது. தவறு செய்தவன் தப்பி விடுகின்றான், தவறு செய்யாதவன் தண்டனை அடைகின்றான். எத்தனை பேர் கோர்ட்டு கேஸுகளுக்கு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை டைவர்ஸ் கேஸ்கள், எத்தனை மான நஷ்ட வழக்குகள், எத்தனை பாலியல் விவகாரங்கள். யோசித்து பாருங்கள். இதெல்லாம் மனிதனுக்கு வரும் என்று நினைத்தானா? பெரியவனா சின்னவனா? மனமா மனம் இல்லையா? இது ஒரு பெரிய அற்புதம். கோர்ட் கேஸ் என்பது ஒரு மனிதனுக்கு சனி கேது மகரத்தில் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவனை கோர்ட்டில் ஏற்றி விடலாம், அவனுக்கு தண்டனை வழங்க முடியாது. நீதிமான் சனி பகவான், அவர் லேசானவர் அல்ல. இந்த கோர்ட் கேஸ் வழக்கு நடப்பவர்கள், அண்ணன் தம்பி பாகப்பிரிவினை நடப்பவர்கள், ஒரே வீட்டு சுவருக்கு 2 சுவரில் ஒரு வீடு இருக்கும், பொது சுவர் என்று சொல்வார்கள். அப்படி வீடு வைத்து கட்டியவர்கள் இவர்களெல்லாம் கடனாளிகள் தான், கோர்ட் கேஸுக்கு அலைபவர்கள் தான், நித்த மனித அமைதி கெட்டவர்கள் தான், கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்ல முடியாத நிலையில் வாழ்பவர்கள் தான். என்று ஒரு பொதுச்சுவர் உள்ள வீட்டை வாங்கி 2 மனிதர்கள் குடியிருக்கின்றார்களோ அவர்கள் இருவரும் நிரந்தர கடனாளிகள், தொழிலில் பிளவரம் அடைய முடியாது. அதனால் தான் 3 அடி விட்டு தனித்தவர் சுவர் கட்டி வாழ்ந்தோம். இதற்கு என்ன வழி? பைரவரே சிறந்த வழி. இந்த பைரவர் சனிக்கிழமை தோறும் மிளகு வடை செய்து, உளுந்த வடையை மிளகு போட்டு செய்து அதை நெய்யிலே சுட்டு எடுத்து அதிலே சற்று தேன் ஊற்றி அந்த பைரவருக்கு நெய்வேத்தியமாக வைத்து சிகப்பு அரளிப்பூ மாலை சாற்றி வழிபாடு செய்தீர்களானால், 11 வாரங்கள் தொடர்ந்து செய்தீர்களானால் மேலே சொன்ன எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது. அந்த பைரவர் உங்களுக்கு நன்மையை செய்து கொடுப்பார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.